என்னது? ஹார்ட்டு. இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஹார்ட். இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? சொல்லி கொடுத்தா கத்துக்க, கருத்து பேசாதே. லேடி பெக்கர் தூமாங்கோழி. தம்பி சார் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? என் ஆர்ட்னு சொல்லி கொடுங்க. என் ஆர்ட்னு சொல்லி கொடுத்துறேன் சார். அது ஆர்ட்னு சொல்ல ஃபெயிலியர் ஆகிடுமே. இன்னசென்ட் பாய். മാഡം ലേറ്റസ്റ്റ് ആയിട്ട് അനിരുദ്ധ് സാറിന്റെ റെക്കോർഡിംഗിൽ ഒരു പാട്ട് പാടിയില്ലേ? അത് എത്ര ടേക്കിൽ പാടി? ഓരോ പഞ്ചും 5-6 ടേക്ക് പോവും. 5-6 ടേക്കോ? ഞാനൊക്കെ ഓരോരോ പഞ്ചും ഒരേ ടേക്കിൽ പാടും. ആ സോങ്ങില് ആ രണ്ടാമത്തെ ചരണത്തിലെ അവസാനത്തെ വരിയിൽ കുറച്ച് ശ്രുതി പോയില്ലേ? അതൊക്കെ ഓട്ടോ ട്യൂണിലിട്ട ശ്രുതി താനേ ശരിയായിക്കോളും. നിന്റെ പന്ന വോയിസിൽ പാടിയാലും അതും ശരിയായിക്കോളും. ഓ, എനിക്കൊന്നും ഓട്ടോ ട്യൂണിന്റെ ആവശ്യമില്ല. ഞാനൊക്കെ തന്നെ പാടും. നീ ആര്? ശ്രേയ ഘോഷലല്ലേ? അമർത്ത്. അമ്മ മാഡത്തിൻ്റെ ഒപ്പം റെക്കോർഡിങ്ങിന് പോകുമ്പോൾ അനിരുദ്ധ് സാറിൻ്റെ അടുത്ത് ഞാൻ പാടുന്നതിനെ പറ്റി ഒന്നും പറയണേ. തീർച്ചയായിട്ടും പറയാട്ടോ. കൊണ്ടുപോവാ. സരോജ, ഓ ഈ ചിങ്കിയെ പിടിക്ക. கட்லெட் உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக பண்ணது. എടോ പാൻട്രി, എന്തത്? கட்லெட்டு അതെനിക്കറിയാം. എന്താ എല്ലാവർക്കും റൗണ്ട് ഷേപ്പിൽ, എനിക്ക് മാത്രം ഹാർട്ട് ഷേപ്പിൽ? இருக்கிறது ஒரு ஆர்ட், எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும்? அதான் உனக்கு மட்டும். പിന്നെന്തിനാ അമ്പ്? ஆர்ட்னா அம்பு இல்லாமையா? ഈ ഹാർട്ട് കൊടുക്കുന്ന അമ്പ് വിടുന്ന വേലയെല്ലാം ഇവിടെ വേണ്ട. வேற எവിടെ? ഇത് ലാസ്റ്റ് വാർണിംഗ് ആണ്. ഇനി ആർക്ക് എന്ത് കൊടുത്താലും ഒരേ ഷേപ്പിൽ കൊടുക്കണം കേട്ടോ. எல்லாரும் ஒரே ஷேப்லயா இருக்கீங்க? എടാ ഞാൻ ആരാന്നറിയോ നിനക്ക്? எடுபடி എന്താ? இல்ல நான் கேனு, நீ கொடை. ടച്ചപ്പ് தானே. എടാ അടുത്ത വർഷം ഇതേ ഫസ്റ്റ് ക്ലാസ്സിൽ ഫ്ലൈറ്റിൽ പറക്കും. അപ്പം നീ പാക്കും. ஃப்ளைட்ல போனா எப்படி தெரியும்? ஃபுட்பால் அடிப்பியா? അതിന്റെ റെക്കലൊക്കെ வந்து പറക്കും. பூச்சி ஐய நீயா பா. இப்படி தொங்குறதுக்கு போல பேசாம தொங்குறத பார்த்தா அப்படியே மனோகரா சிவாஜி மாதிரியே இருக்கீங்க. என்ன சார் பூச்சி பூச்சி நல்லறீங்க? ஏய், பூச்சி எப்போ என் ஸ்டூடெண்ட் என் ஹார்ட்டை கட்லெட் ரூபத்தில் கொண்டு போயிருக்கான். அதை பார்த்த உடனே ஸ்ரீசா அந்த கட்லெட்டு கலைஞனை நான் உடனே பார்க்கணும்னு ஒன்று சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது இல்லை சார், ஒரு நடிகை அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அழகான கெத்தான ஆளுங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க மேலாம் வராத ஒரு இது உன் மேலே வந்துருமா? உங்கள் மேலே வந்துருமா? பொறாம. நடிகைனா நாய் பேய் கூட பிடிக்கும் சார். ஏன் நடிகைக்கு நாய் கூட பிடிக்கும். ஏன் கவிஞர் இங்கே வா. உடனே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதாவது கவிதை இருக்கு சார். சூப்பராக இருக்கட்டும். ஒரு காதலின் பூங்கா. வேண்டாப்பா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ நார் அடிச்சிருவேன். நீ செருப்படி வாங்காமல் இறங்க மாட்டேன். என்ன சார்? எவ்வளவு நேரம் உனக்கான காத்திருக்காங்க. உள்ளவா என்னடா பாதி ஆட்டு இங்க இருக்கு? அவங்களது உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாங்க. சரிசாவா? அவங்க அம்மாவா? ஏஜா சொன்னியா? விவரம் இல்லாதவனையெல்லாம் அனுப்பிச்சு அப்படித்தான். நீ கொஞ்சம் குறைச்சிக்க. ஏஜியா சார்? பேச்ச எந்திரி, வேலையை பார்ப்பா. தேங்க்ஸ் சார். கண்ணுக்குட்டிக்கு கயிறு போடுறான்னா மாட்டுக்கு முளை குச்சி அடிச்சிருக்கான். முயற்சி திருவினையாக்குண்டா. கொரியர் பை நீ ஏன்ட்ட வெக்ஸ் ஆகிற? சாரி வா, நான் சொல்றது கரெக்ட் தானே? வேலையை பாடுற டே. என்ன தம்பி? வேலையை பாடுற. ஏய், மிலிட்ரிக்காரன்டா, அவனை போய் மாமா ஆக்கிட்ட. ஒழுங்கா போடுறா டே. கீழே சிந்தாம ஒழுங்கா போடுற. சார் நீங்க ஆட்டின ஆட்டாம போடுங்க சார். போட்டுட்டேன் தம்பி. லுக்கிங் நைஸ்னா. தேங்க்ஸ் சார். என்ன தம்பி, நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே சார். இந்த முறை கரெக்டாக உங்ககிட்ட கொடுத்துருப்பா. இந்தாட்டி என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? அதான் தம்பி, ஏதாவது படக்குன்னு ஒன்று மாட்டாங்க. எனக்கு படக்குன்னு ஒன்று வருது, சொல்லிட்டா? சொல்லு. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே தம்பி? சார் இந்த கலிசரை பல்ட்ட நம்ம கன்சல்ட் பண்ணணும். நோ. என்ன சொல்றது? தம்பி உனக்கு லவ் வந்துருச்சு. ஒன்று தோணும்ல? தோணுது. அதையே சொல்லி கொடுத்துரு. அதை சொல்லி தான் கொடுக்க போறேன். பிரமாதம். தம்பி சார், நம்ம என்ன பேசுறோமே தெரியாம சிரிச்சுக்கிட்டு
சார் லூசு பையல தம்பி நம்ம இங்கே தான் நம்மளை கொலை போட்டுருவானுங்க ஆட்டாறு உடனே நீ கிளம்பு. ஓகே சார். ஆனா நீ இந்த முறை கரெக்டாக கரெக்ட் பண்ணி கொடுத்துருடு என்ன 100 ரூபா தம்பி ஒரு வேகத்தில் சொல்லிட்டு போகுது போயிட்டு போ. சூப்பு கலங்கிருச்சு. சூப்பை நல்லா கலக்கி குடி, தெம்பா திட்டிட்டு ஓ தெரியலாம். வைரமுத்து சார் சொல்லுங்க. நான் வேலையில் இருக்கேன் சார். என்ன விஷயம்? நண்பா செம்மையா ஒரு கவிதை மாட்டிச்சு. ஒரே நிமிஷம் கேட்குறியா? கவிஞரே வேலையா இருக்கேன் கவிஞரே. கவிஞர் வைரமுத்துவா? லிரிசிஸ்ட் வைரமுத்துவா? ஹலோ உச்சி. ஆமாம் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். என்ன சார் டவுட்டா? சார் இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இந்த நான் வெளியே வந்துடும். மாப்பிள்ள இனிமேல் நீ என்ன கவிதை சொன்னாலும் நான் கேட்குறேன்டா. நீ திடீர்னு கேட்டோன்னே டக்குன்னு வரலடா. ரூம் போட்டு கேட்டாலும் உனக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. சார் ஒரே நிமிஷம் நண்பா. கூந்தலில் பூ பறிப்பேனா சார்? என்னடா சொல்ற? கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கே சார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் ட்ரை பண்ணுவோமே சார். என்ன சார்? ஐயோ இது அதோட பழசாக இருக்கே சார். ஒரு நிமிஷம் சார். கூந்தலில் மீன் பிடிப்பேன் எப்படி சார் இருக்கு? அதான் ஏற்கனவே வந்துருச்சே. நல்லா இருக்குன்னா போட்டுக்கங்க சார். காப்பி அடிக்க சொல்றியா? சார் நமக்குள்ள எதுக்கு சார் நன்றி எல்லாம்? ஏய் என் கவிதை கேட்பியா இல்லையா? சார் அதுக்குள்ள இன்னொரு கவிதைனா எப்படி சார்? நீ இன்னும் கேட்கவே இல்லையடா. சரி நான் எழுதி முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். தேங்க்யூ சார். ஏய் ஹலோ. என்ன வேணும்? வைரமுத்து சார்னே അറിയോ? இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியுதா? ഇല്ല. അതാണ്. അല്ല നിങ്ങൾക്ക് വൈരമുത്തു സാറിനെ എങ്ങനെ അറിയാം? அது எப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நீ இப்போ வரல இதே கூப்பையில் தான் வைரமுத்து சார் டெல்லியில் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தார். அப்போ நான் தான் அடிக்கடி அவருக்கு சர்வீஸ்க்கு போவேன். ஒரு வாட்டி சர்வீஸ்க்கு போகும்போது பார்க்குறேன் அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துட்டு இருந்தார். എന്തിന്? டக்குன்னு கேட்டா இல்லை டக்குன்னு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வரிகள் வருவதில் தடுமாற்றம் அப்படின்னு. ഓ അവർക്കോ? எனக்கும் தான். എന്നിട്ട്? இல்லை உடனே 4 வரியை தட்டி விட்டேன். இதுதான் கவிதான்னு பக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாரு. ஷோ பாண்ட்ரி சார். அப்படி பத்திக்கிட்டே இருந்தா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகிறப்பெல்லாம் ஃபோனை போட்டுருவார். அவ்வளோ க்ளோஸ் ஆயோ? இப்போல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது. வேலையே சரியாக ஓட மாட்டேங்குது சாருக்கு. ஓஹோ. இப்போ கூட பாரு கூந்தலில் பூ பறிப்பேன்னு ஏதோ சார் சொன்னார். பழசாக இருக்குன்ட்டேன். அதுக்கப்புறம் நான் கூந்தலில் மீன் பிடிப்பேன்னு சொன்னேன். புதுசாக இருக்குன்ட்டாரு. வைரமுத்து സാറിനടുത്ത് സംസാരിക്കാൻ പറ്റുമോ? ஏன் நம்ப மாட்டியா? അതില്ല അവർക്ക് நிறைய മ്യൂസിക് ഡയറക്ടേഴ്സിനെ അറിയാലോ. അപ്പൊ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. ஓ சிங்கர் ஆகணுமா உனக்கு? சிங்கர் ஆயிட்டு இப்போ உனக்கு வைரமுத்து சார்ட்ட பேசணும் அவ்வளோதானே? மசாலா சாய். நண்பா வைரமுத்து சார். பின்னே சார் 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 இன்னும் யோசிக்கல சார். வந்தோன்னா அனுப்புகிறேன் சார். நீ ஏன்டா யோசிக்கணும்? இங்கே இருக்குதுடா. அதுக்குள்ளே அடுத்த பிட்ட போடுறாரு. வண்டி நகரவே இல்லை போல இருக்கு. ஏன் உளறான்? வைரமுத்து சார் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஓ பேரு சரோஜா. ரொம்ப க்ளோஸு. அதுக்கு சிங்கர் ஆகணுமா? நான் எப்படி கவிஞர் ஆகுது? வைரமுத்து சார் உங்களுக்கு தான் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார்னு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் தெரியும்ல சார். அதான் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா சார். வாழ்க்கை சார். ரொம்ப கெஞ்சிராடா. புரியுதுல்ல சார்? புரிந்தது பூச்சி. அதானே? அதான் சார் அதுக்கிட்ட ஃபோனை கொடு. பேசு பேசு. അയ്യോ വൈരമുത്തു സാർ, ഞാൻ സരോജ. എനിക്ക് വലിയൊരു സിംഗറായിട്ട് വരണമെന്ന് ரொம்ப ആസை. ஆசைதானே, யாருக்கு வேணாலும் வரலாம். അതാ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. പൂച്ചയുടെ ഫ്രണ്ട് അങ്ങനത്തിനാല അതനാല വേണ്ട.
എന്റെ തിறமைக்கு വേണ്ടി ரஹ்மானிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அநேகமாக ஒரு பாடல் விவாதத்திற்காக செல்ல வேண்டியிருக்கும். நாளை மாலை வரை அவரோடு தான் இருப்பேன். சரோஜா, நீங்கள் ஒன்று செய்யுங்களேன். பூச்சி கூடவே இருந்து பாடலை பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்களேன். நான் அவரிடம் சேர்த்து விடுகிறேன். சார், ரஹ்மான் சார் கிட்ட கண்டிப்பா என்ன பத்தி சொல்லணும். அம்மா சரோஜா, நான் பூச்சிக்காக எது வேணாலும் செய்வேம்மா. ஏன்னா நட்பு உயிரின் உப்பு. நீ போன பூச்சிட்ட கொடுமா. வைரமுத்து சார் கொஞ்சம் சிவாஜி வாய்ஸ். வைரமுத்து சார், கேட்டிங்களா சார்? சிவாஜி சார் வாய்ஸில் பேசுகிறீங்களா? சிற்பல்லடி நாய், செட் ஆகிறத கவுக்க பார்க்குறியா? வச்சிடறேன் சார், வச்சிடறேன் சார். ஓகே, அனுப்பிடுறேன் சார். ஐயோ, எனக்கு நம்பவே முடியல. இந்த பாட்டு பாடும். என்னாலையும் நம்ப முடியல. ஐயோ, மேட்டர் சூப் எடுக்கணும். மேட்டர் சூப் எடுத்துட்டு 10 மினிட்ல வரவே எந்த ட்ராக் வச்சியம். கர்நாடிக் பாடணும், வெஸ்டர்ன் பாடணும். ஐயோ, ரஹ்மான் சார் இது சார்